Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து சன்பாலி இயரிங் தான் செய்ய போறோம். சன்பாலி அதுக்கு கீழ ஜும்கா ஹேங்கிங் இயரிங்ஸ் தான். இது வந்து ரெண்டுமே நான் ஒரு டபுள் கலர் காம்பினேஷன்ல பண்றேன். அதாவது இதுலயும் டபுள் டபுள் கலர் வர மாதிரி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ராப்பிங் பண்றதுக்காக இப்போ வந்து சன்பாலில மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வந்து சைஸ் நம்பர் 2. ஜும்காஸ்ல எக்ஸஸ் எடுத்திருக்கேன். சைஸ் நம்பர் 2. இதுலயும் 2 சைஸ். நான் இந்த பேர் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நிறைய நான் பண்ணது எல்லாமே மீடியம் சைஸ்க்கு இந்த செகண்ட் சைஸ் தான் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் மீடியமும் போடலாம், ஸ்மாலும் போடலாம். நான் வந்து இதில் இந்த இடத்துல க்ளூ போட்டு 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எக்ஸாம் பேட் மெஷர்மெண்ட்டுக்கு இதில் ஒட்டிக்கிறேன். இது காயட்டும். இதில் ராப்பிங் பண்ணும்போதே ஜம்பிங் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இதில் ஒரு 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் இதுலேயுமே ஒரு பேர் முடிஞ்சிடும். அதாவது ஒரு பேர் முடியும். ஆனால் இப்போ அவ்வளோ எடுக்க போகிறது இல்லை. நம்ம டபுள் கலர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயுமே டபுள் கலர். முதல்ல டார்க் கலர் ரேப் பண்ணிட்டு அதுக்கு மேலே லைட் கலர் ரேப் பண்ண போகிறேன். இதில் வந்து சேம் தான். முதல்ல டார்க் கலர், அடுத்தது லைட் கலர். இப்போது இந்த சன்பாலி பேஸில் மேலே இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ போடுறேன். நீங்கள் க்ளூ போட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சு ரேப் பண்ணாலும் சரி, அப்படியே ரேப் பண்ணாலும் சரி. நான் அப்படியே ரேப் பண்ணிவிடுவேன். இந்த இடத்துல க்ளூ போடலைன்னா என்ன ஆகும்னா இது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் க்ளூ போடுறேன். உங்களுக்கு க்ளூ போடாமல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு பட்டை அப்படி வச்சுட்டு அதே மாதிரி சுற்றி ரேப் பண்ணும். இந்த ஓட்டைக்கு நேராக இங்கே வரும்போது இந்த இடத்துல நம்ம ஜம்பிங் ஜாயின் பண்ணோம். இப்போ இதில் பின்பக்கம் நான் ஜம்பிங் போடுறேன். உங்களுக்கு எது முன்பக்கமாக வேணுமோ அதை விட்டு பின்பக்கம் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த பக்கம் போட போகிறேன். ஜம்பிங் போடுறதுக்கு அவ்வளோதான். இப்போ திரும்ப வழக்கம் போல் அப்படியே ரெகுலராக ரேப் பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளூ போட்டுடலாம். இப்போ வந்து இன்னொரு கலருக்கு இது வந்து ஒரு மெத்தட். இதில் இன்னொரு கலர் பண்ண போகிறது ஒரு மெத்தட். இதே டபுள் கலரில் ஜும்கால வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி க்ளூ போட்டு நான் ஒரு பேஸ் ஒட்டி வச்சுருக்கேன். தெரியுதா? இப்போ இதில் டபுள் கலர் ரேப் பண்ண போகிறேன். முதல்ல இந்த இடத்துல டார்க் பிங்க் இருக்கட்டும். பக்கத்தில் நம்ம வந்து லைட் பிங்க் வச்சுக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி சுற்றிக்க வேண்டியதான். இது வந்து 17 ஸ்டாண்ட்ஸ் சேம் எக்ஸாம் பேட் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேரே வந்துடும். இப்போ இந்த டபுள் கலர் பின்னாடியும் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ வந்து ஜும்காஸ் ரேப் பண்ண போகிறேன். ஜும்காஸில் அதே மாதிரி நான் வந்து ஒரு 17 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து முதல்ல டார்க் கலர் சொன்னேன் இல்லையா, டார்க் கலர் சுற்றி ஒட்டி வச்சாச்சு. இப்போ இதை ரேப்பிங் பண்ணிடலாம் டபுள் கலருக்கு. இதில் வந்து டபுள் கலரில் ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து டபுள் கலரில் இது வந்து ஒரு மெத்தட். ஃபஸ்ட் கலரை வந்து மெயின் கலர், அதாவது ஃபஸ்ட் கலரை ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு செகண்ட் யூஸ் பண்ணுற 2வது கலர் தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு ரேப் பண்ணியிருக்கேன். ஜும்காஸில் ரேப் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட் கலர் ரேப் பண்ணும்போதே கேப் விட்டு தான் ரேப் பண்ண போகிறேன். மீதி இருக்கிற அந்த கேப்பில் தான் செகண்ட் கலரை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஜும்காஸில் டபுள் கலர் ரேப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 17 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து முதல்ல டார்க் கலர் ரேப் பண்ணுறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கேப் விட்டு தான் ரேப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பட்டை வச்சுட்டு அடுத்த பட்டைக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு இங்கே கேப் விடணும். கேப் விட்டு திரும்ப அடுத்து
அதே மாதிரி தான் கேப் விட்டு இந்த மோல்டு ஃபுல்லாக சுற்றணும். இப்போ இந்த கலர் வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே முடிச்சிடுறேன். கொஞ்சம் தள்ளி நான் அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இப்போ இதில் அடுத்த கலருக்கு இந்த கேப்பில் லைன் பை லைனாக 1 by 1 அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர போகிறோம். இப்போ இந்த இடத்துல இங்கே ஆரம்பித்தா நான் இங்கேயே முடிச்சிடுறேன். இப்போது இந்த இயரிங்ஸ்க்கு ஸ்டட் செய்கிறதுக்காக நான் வந்து பேட்ச் ஸ்டட் தான் செய்ய போகிறேன். ஃப்ரேம்டு குந்தன்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸில் தான் பேட்ச் ஸ்டட், ஆனால் கொஞ்சம் வேறு. 4x4 கிளாஸ் குந்தன் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 4 ஸ்டோன் வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கு சென்டரில் நான் வந்து 4 mm ரவுண்டு வைக்கிறேன். ஸ்டட் பேஸ் ஒட்டிட்டு இந்த ஸ்டட் பேஸ் சுற்றி இந்த கேன்வாஸ் எல்லாத்துலேயும் க்ளூ வச்சுட்டு இன்னொரு கேன்வாஸில் அதே மாதிரி நான் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதே இதில் வச்சுட்டு இன்னொரு கேன்வாஸை அதில் ஒட்டியாச்சு. இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒட்டியிருக்கேன். பின்னாடி இன்னொரு கேன்வாஸ் போட்டிருக்கேன். இது ஜிம்காக்கு ஹெட்பின் எடுத்திருக்கேன். ஹெட்பின்னு சொல்கிறது நிறைய வந்து ஆணின்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு ஆணி மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கேப்பும் போட்டுக்கலாம், இல்லை வேஸ்ட்டாக நீங்கள் கோல்டன் பீட்ஸ் எதுனா கருத்து பண்ணது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் கேப் போட்டு இதில் மேலே போடுறதுக்கு 4 mm சைஸில் பிரைட் கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீலர் வச்சு வளைச்சி விட்டுற வேண்டியதான் ஃபுல்லாக. இதில் வளைக்கிறது தான் பெஸ்ட். இது ஃபுல்லாக வளைச்சிட்டு பாருங்கள், டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த முனையில் லைட்டாக வளைக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வந்து தான் வளைக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த சன்பாலி பேஸில் ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணியிருக்கல, அந்த ஜம்ப்ரிங்கில் அப்படி கோத்துற வேண்டியதான். முடிஞ்சுது. இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ண வேண்டியதான். நான் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டட் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து இப்படி குறுக்கில் வச்சா எவ்வளோ கேப் வரும். ஸோ இந்த கேப்புக்கு இங்கே விட்டுட்டு பாருங்கள், இதில் பாதியில் ஸ்டார்ட் ஆகுது, இதில் பாதியில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேப்புக்கு இங்கே விட்டு மீதி இடத்துல மட்டும் நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஃப்ரேம்டு கொஞ்சம் தான் இந்த நடுவில் ஓட்டிருக்கோம்ல, இந்த ரவுண்டு தான் ஃபுல்லாக லைனாக ஓட்ட போகிறேன். வேறு எந்த டிசைனும் பெருசாக நான் பண்ணல. இதில் இல்லை டபுள் கலர். அப்புறம் ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லிட்டா இது வந்து ஸ்டட்டு கேன்வாஸில் தான் பண்ணணுன்னு கிடையாது. நிறைய இப்போ வந்து எம்டிஎஃப்பில் பண்ணுறாங்க. நான் எம்டிஎஃப்பில் ஹோல் போட்டால் எனக்கு அது ஒழுங்காக ஃபினிஷிங் வரல. ஹோல் போட்டு எம்டிஎஃப் கிடைக்கும் சில நேரத்தில், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இயரிங்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. டிசைன் பண்ணிட்டேன். இப்போ மேலே இந்த ஸ்டட்டை இப்படி குறுக்கில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாப்பர் போட்டுக்க வேண்டியதான்.